الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி துஆ செய்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னிருந்தே இந்த உலகத்தில் ஒரு கலண்டர் அல்லாஹ்வுடைய பார்வையில நடைமுறையில் இருந்திருக்கிறது. நாட்கள், வாரங்கள், மாதங்கள் என்று சொல்லி நாங்கள் இன்று பேசக்கூடிய எங்களுடைய டெய்லி லைஃப்ல கலைக்கக்கூடிய கலண்டர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுகின்றான்: இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா. அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்விடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12. உலகத்தை படைப்பதற்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் 6 நாட்கள் எடுத்துக் கொண்டேன் என்பதாக. 6 நாட்கள் தான் உலகத்தை அல்லாஹ் படைத்து முடித்தான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக பல இடங்களில் சுட்டிக்காட்டுகின்றான். உலகத்தை படைப்பதற்கு முன்னாலேயே நாள் என்ற ஒன்றும், வருடங்கள் என்ற ஒரு அமைப்பும், மாதங்கள் என்ற ஒரு அமைப்பும் உலகில் இருந்திருக்கிறது என்பது எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. நானும் நீங்களும் இப்பொழுது ஒரு விடயத்தை நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். 2023 வருடம், அது என்னுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலண்டர். அதற்கும் எங்களுக்கு மார்க்கத்துக்கும் இடையில் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனாலும் நாங்கள் அதைத்தான் அதிகமாக பாவிக்கின்றோம். எங்களுடைய தொழுகை நேரம் அதை மையமாக வைத்துத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களை இன்னும் கடந்து போய்க் கொண்டிருக்கக்கூடிய இந்த வருடம் எனக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் இது ஏதாவது கெயின் பண்ணியிருக்கிறேனா அல்லது நான் ஏதாவது இழந்திருக்கிறேனா? ஜனவரி வந்தது, பிப்ரவரி வந்தது, மார்ச் வந்தது, வந்து டிசம்பருக்கு வந்துட்டோம். இது இந்த வருடத்தினுடைய கடைசி ஜும்மாவுக்கு முந்திரி ஜும்மா. ஒரு வருட காலம். இந்த எனக்கு வருடம் 55, சென்ற வருடம் எனக்கு 54 வயது. எனக்கு சென்ற வருடம் 50 வயசு இருந்தா எனக்கு 51 வயது. நான் கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் கபரில் சுத்தமாக சுத்தமாக இருக்கின்றேன். இந்த காலத்தை முடித்துக் கொண்டிருக்கேன். லைஃப்ல எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு, இதை கவுண்ட் பண்றதுக்கு தான் அம்மா இதை வச்சிருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பிசினஸ் கணக்கு பார்த்து, ஜகாத்தை கணக்கு பார்த்து, ஜகாத்தை கொடுக்கறதுக்கு கொடுக்கும் பொழுதுதான் சில மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, சில மக்கள் இன்னாலில்லாஹ் சொல்லுவாங்க. சென்ற வருஷம் ஜகாத்தை கொடுத்தேன் 10 கோடிக்கு, இந்த வருஷத்துடைய ஜகாத்தை 7 கோடியாக மாறி இருக்குது. அப்ப இன்னாலில்லாஹ் சொல்ல வேண்டியதான் வரும்.
இந்த சென்ற வருஷம் ஜகாத்து 10 கோடிக்கு கொடுத்தேன், இந்த வருஷம் கணக்கு பார்த்தா இந்த ஜகாத்து ஒரு 20 கோடிக்கு ஜகாத்து வந்திருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் என்று நாங்க பெருமிதம் கொள்ளுகின்றோம். இதுல எங்களோட ஜகாத்துல மட்டுமல்ல, எங்களோட கொள்கையில, எங்களோட குர்ஆனுடைய திலாவத்துல, எங்களோட குடும்ப வாழ்க்கையில, எங்களோட உறவுகளை சேர்ந்து வாழ்ற லைஃப்ல, என்னோட பர்சனல் லைஃப்ல யாருக்காவது சொல்லும் தான் ஒரு வருஷம் எங்களுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கூட தஹஜ்ஜுக்கு மிஸ் ஆகல. 12 குர்ஆன தமாம் செஞ்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதி 12 குர்ஆன்களை தமாம் செஞ்சிருக்கிறேன். இந்த வருடத்துள்ளுக்கு ஒரு நோன்பு வந்துச்சு, அந்த நோன்பை ரொம்ப பிரயோசனமாக கழித்திருக்கிறேன். கொஞ்சம் லைஃப் ரெண்டு காலம், கடந்த காலம் எதிர்காலம். கடந்த காலத்தை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். சென்ற வருஷம் எத்தனை பேருக்கு சொல்லிடு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி, எத்தனை பேருக்கு சொல்லிடு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி வாய் நிறைய நான் தொழுகைகளை கமா செய்யாமல் கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் சென்ற வருஷம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நான் பக்தியோட சம்பந்தப்பட்டிருந்தேன். இந்த வருஷத்தோடு பக்தியை விட்டு சம்பூர்ணமாக வெளியே வந்திருக்கேன். எனக்கு இப்ப பக்தியோட சம்பந்தம் இல்லை. சென்ற வருஷம் இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். எங்க லைஃப்ல சென்ற வருஷம் எத்தனையோ ஒரு வகையான பாவம் இருந்துச்சு. அந்த பாவத்துக்கு தௌபா செய்து அந்த பாவம் உள்ளத்தில் இல்லை. எங்களோட வாழ்க்கையில 2 தான் சொல்லிடும். கொஞ்சம் பேருக்கு சொல்லிடும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் நல்லா என்னையும் குணமாக்கி வைப்பாங்க. பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, எப்பயுமே இன்னால் இல்லா மட்டும்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இன்னால் இல்லா என்று சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். கடந்த காலத்தை வைத்து பாடம் படிப்போம். சென்ற வருடத்தை போல வரக்கூடிய வருடம் அமையும் என்றால் அதை விட பெரிய நஷ்டம் வேறொன்று இருக்க முடியும். சென்ற வருடத்தை போலவே இந்த வருடத்தையும் கணித்துவோம். 23 போனது போல 24 போயிருக்குமே என்று யாராவது ஒருவர் சுத்தம் தீர்த்துவான் என்றால் வாழுவதற்கு அர்த்தமே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை என்றால் என்னென்று தெரியாம வாழ்கிறார். நீ விளக்கமாக சொல்லுகின்றேன், வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள்ளும். உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு ரெகுலேஷன் இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. இந்த பள்ளியை நிர்வகிப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. சொல்லுவாங்க சட்டையா ரெகுலேஷன் இருக்கிறது. எங்க போனாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு. வங்கிக்கு போறதா சொல்லுவாங்க 9 மணிக்கு முன்னால வங்கிக்கு வர முடியாது, 3 மணிக்கு பொழுது வங்கிக்கு போக முடியாது, அதுக்கு எதிரத்தான் துறப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ரெகுலேஷன் இருக்கிறாங்க, முறை இருக்கு. அந்த முறை பிரகாரம் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. ஆனா எங்களோட வாழ்க்கைக்கு என்ன ரெகுலேஷன்? எங்களோட சொந்த வாழ்க்கைக்கு என்ன சட்டத்திட்டம்? யாருக்கு இருக்குது ரெகுலேஷன்? நான் இப்படித்தான் வாழ போறேன், நான் இப்படித்தான் வாழ போறேன். எங்க ரெகுலேஷன் இதுதான். எந்த ஹெல்த் வந்துட்டு உங்களோட சாப்பாட்டை விட எனக்கு முக்கியம். நீங்க என்ன சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க, நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண வாரது எந்த கடமை. ஆனா உங்களோட சாப்பாட்டை சாப்பிடுறது எந்த ஹெல்த்தோட சம்பந்தப்பட்டது. உங்களோட சாப்பாடு எந்த ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ண இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். அது எந்த லைஃபுக்கு நான் வச்சிருக்கிற பாலிசி, எந்த லைஃப்ல ரெகுலேஷன் தெரியுமா? தொழுகைகள் ஜமாத்துடைய தொழுகணும், தொழுது கொள்ளலாம், எங்கே தொழுது கொள்ளலாம் இல்லை, இப்படித்தான் சொல்ல வேண்டும், ஜமாத்தோட தான் சொல்ல வேண்டும், பள்ளியில தான் சொல்ல வேண்டும், பிள்ளைகளோட சேர்ந்து வந்து சொல்ல வேண்டும் என்றுக்குரிய நண்பர்களை சப்போர்ட்டு வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் சில ரெகுலேஷன் இதுதான் எங்களை வாழ்க்கை. இப்படித்தான் வளர்ப்போம், இப்படித்தான் வளர்ப்போம். வசதி பட்டா செய்வோம், சந்தர்ப்பம் கிடைத்தா செய்வோம்,
முடியுமாக இருந்தா செய்வோம். இல்லை, அல்லாஹ் அப்படி ஒன்று இல்லை. நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில அல்லாஹும் உங்களை மாற்றலாம். நீங்க நானும் நீங்களும் என்ன உங்களை மாற்றிக்கொள்ளணும். நல்லதுல இருந்து கெட்டதுக்கு மாறுகிறோம். வறுமை இருக்கும் பொழுது நல்ல மக்களாக இருந்தோம். வறுமையில இருக்கும் பொழுது நல்ல மக்களாக இருந்தோம். செல்வம் வந்துட்டுதான் அன்னையோட எங்களை நலவெல்லாம் சேர்த்து எத்தனையோ பேரை பார்த்துட்டு செல்வம் வாரத்துக்கு முன்பு நல்ல மக்கள், அன்பான மக்கள், அன்பான மக்கள், இறக்கமுடைய மக்கள், கொடையாளிகளாக இருந்தாருங்க. ஏழைகளாக இருக்கும் பொழுது செல்வத்தை கண்டது இல்லத்தை மறந்துட்டாங்க. செல்வம் அவர்களை மாற்றிவிட்டது. செல்வம் அவர்களை ஆடம்பரமான வாழ்க்கையின் பக்கமாக இழுத்துக் கொண்டு போய் சேர்த்து விட்டது. செல்வம் வந்ததுமே குடும்பம் என்பதில்லை. செல்வம் வந்துட்டு குடும்பத்தை பார்த்து கேட்கறது யாரு, இவங்க யாரு? அன்புக்குரிய நண்பர்களே, சோதனை புதிய ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறோம். வாழ்க்கைக்கு ஒரு ரெகுலேஷன், ஒரு சட்டையாப்ப வாழ்க்கைக்கு உருவாக்கும். இந்த வாழ்க்கைக்கு அந்த கலண்டர்ல ஒரு நோம்பு இருக்குது, ஒரு மாசம் நோம்பு. நோம்பு வந்ததுக்கு பிறகு, ரமலானுடைய நோம்பு வந்ததுக்கு பிறகு ரமலான குற்றம் கூட்டமான இன்றைக்கு திட்டமிடுவோம். ஏன் நோம்பு எப்படி கழியணும், ஏன் ரமலான் எப்படி கழியணும், நான் அதுக்கு நான் இன்னைக்கு என்ன செய்யணும், ஏன் ரமலான் நான் எப்படி பயன்படுத்த போறேன். பெற்றோருக்கு சொல்றேன், ரமலானுக்கு பாடசாலைகள் விடுமுறை. ரமலானுக்கு பாடசாலைகள் விடுமுறை. பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள், அவர்கள் மாணவ மாணவிகள் அல்ல, எங்களுடைய கண்குளிர்ச்சிகள், எங்களுடைய சுவர்க்கம், எங்களுக்கு சுவர்க்கத்தை தேடித்தரக்கூடியவர்கள். அவர்களை எப்படி வழிநடத்துவது, அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சின்ன கொடுக்கிறது மட்டுமல்ல பொறுப்பு. குழந்தைகளுக்கு சின்ன கொடுப்பது மட்டும்தான் பொறுப்பு என்று நினைத்தால் எனக்கும் மிருகங்களுக்கு வருகின்ற வித்தியாசமே இல்லை. மிருகமும் சின்ன கொடுக்குது, நாயும் சின்ன கொடுக்குது, காகம் சின்ன கொடுக்குது குழந்தைகளுக்கு. அன்புக்குரிய நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையை பள்ளி வாசலுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லுகின்றேன், பாடசாலையினுடைய அதிபர்களுக்கு சொல்லுகின்றேன், பாடசாலைகளுடைய அதாவது அமைப்புகளுக்கு சொல்லுகின்றேன். வாழ்க்கையை திட்டமிடுங்கள். எங்கள் ஊருடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது? பொதுவாக நான் அனைவருமே இங்க மட்டுமல்ல, எல்லா ஊர்லையும் ரமலானுடைய மாதம் வந்தால் ரமலானை எப்படி பயன்படுத்துவதல்ல, ரமலானை எப்படி கஞ்சி பங்குடுவது. ஒரு கஞ்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எங்களோட குடும்பத்தில், எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய சிறார்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல கொடுக்க அன்பாக சொல்லுகிறேன். 24 வருகிறது, அதுல நோம்பும் இருக்குது, அதுல ஹஜ்ஜி பெருநாளும் இருக்குது, அதுல ஒரு மீலாது நபியும் இருக்குது. இந்த நாட்டில தேசிய மீலாது தினம் என்று ஒரு நாளை டிக்ளைர் பண்ணியிருக்கிறாங்க. சையதுல் கௌனைன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நலவுகளை பேசுவதற்காக வேண்டி இந்த நாடு ஒரு நாளை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நாங்க என்ன செய்யணும், அன்றைக்கு நாங்க என்ன செய்யணும், அது அன்றைக்கு முடிவு செஞ்சு வேலை இல்லை, இன்றைக்கு முடிவு செய்யணும். ஒவ்வொரு பள்ளிவாசலும், ஒவ்வொரு அமைப்பும் இந்த 2024 வருடக்கூடிய கலண்டரை முடிவு செய்யணும். இது நடக்கணும், இது நடக்கணும். பர்சனல் லைஃப்ல ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம். இந்த புத்தகத்தை இந்த வருஷம் வாசிக்கிறோம், இந்த வருஷம் இந்த புத்தகத்தை வாசிக்கிறோம். ஒரு ஆத்மீகம் சார்ந்த புத்தகம், அறிவு சார்ந்த ஒரு புத்தகம், வாழ்க்கையை சொல்லித் தரக்கூடிய புத்தகம், வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகம்.
எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ கிதாபுகள் இருக்கிறது. எல்லாருக்கும் வாசிக்க தெரியும். எதை வாசிக்கிறோம்? நீங்க யாரும் நான் சொல்லுவதை நினைத்து நீங்க சிந்திக்காம நீங்களாகவே சிந்தித்து பழகமாக சென்ற வருஷம் என்ன வாசித்தேன், எனக்கெல்லாம் வாசிக்க கிடைத்தது. ஏதாவது ஒன்றை வாசித்து என்ற அறிவை நான் வளர்த்துக் கொண்டேதான். சென்ற வருஷம் நிறுத்து பார்த்தேன், உடம்ப பிசிக்கல் ஒளியை நிறுத்து பார்த்தேன். 70 கிலோ இன்றைக்கு 75 கிலோவாக இருக்குது. அன்றைக்கு இருந்த 65 கிலோ தலை மூளை வளர்ச்சி இன்றைக்கு எத்தனை வீதம் இருக்குது? இன்றைக்கு எத்தனை வீதம் இருக்குது? என்ன நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும், என்ன நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும்? எதனாலும் பணம் பணம் இல்லை. அவரை பணத்தால் ஒன்றும் செய்யலாமே. இந்த நாட்டில் பணத்தால சாதித்தவர்கள் மிக குறைவு, மிக குறைவு. அவங்கள்ட்ட கேளுங்க பார்ப்போம், அவங்களோட ஜனாதாவுடைய டைம்ல என்ன நடந்துச்சு சொல்லி. நான் மிக பொறுப்போரை சொல்லுகின்றேன். எத்தனையோ செல்வந்தர்களை பார்த்துட்டோம். நான் இந்த டவுன்ல வாழ்ந்தவன், இந்த ஊர்ல வாழ்ந்தவன், இங்க வியாபாரம் செய்தவன். 15-20 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த கோடீஸ்வர மக்கள் எங்க இருந்துச்சு? கோடீஸ்வர மக்கள் எங்க? அவங்களுடைய பிள்ளைகளுடைய பரதாப வாழ்க்கை தான், அவர்களுடைய பிள்ளைகளுடைய பரதாபமான வாழ்க்கை என்ன? அவர்களுக்கு மட்டுமல்ல, எந்த பிள்ளைக்கு இருந்தான், அவன பிள்ளைக்கு இருந்தான். கண்டி டவுன்ல இருந்த ஒவ்வொரு கடையாக நான் சொல்லுவேன், இவரங்க அவரங்க, அவருடைய குழந்தைகள் என்ன, அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி வாழுகிறார்கள். அன்றைக்கு இருந்த ஹீரோக்கள் எல்லாம் இன்றைக்கு ஹீரோக்களாக காட்சியளிக்கக்கூடிய காட்சி கண் முன்னால் தென்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால பணத்தால மட்டும் எல்லாம் நடக்கும் என்று யாருமே நினைக்க வேண்டாம். பணம் மட்டுமல்ல, குணமும் சேர்ந்து வர வேண்டும். பணம் மட்டுமல்ல, தான தர்மமும் சேர்ந்து வர வேண்டும். பணம் மட்டுமல்ல, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்ந்து வர வேண்டும். உங்களோட மகள கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டாக செஞ்சாலும் செஞ்சத்துக்கு பிறகு நீங்களே நினைச்சீங்க தேவையில்லாத ஒரு வேலை செஞ்சுட்டேன். அனைவரும் பிரீதா செஞ்சு போட்டு ஒரு தேவையில்லாத வேலை செஞ்சுட்டேன் என்ற ஃபீலிங்க அவர்களுக்குள்ளேயே உருவாக்கும். ஒரு 10 ஏழைகளுடைய திருமணத்தை செய்து முடித்துவிட்டு வருடத்தை பூர்த்தி செய்ய பார்ப்போம். அதுல உள்ள மன திருப்தி இருக்கிறேன், அது சக்கராத்திலையும் உங்களை சந்தோஷமாக வாழ வேண்டும். சக்கராத்திலையும் சந்தோஷமாக வாழ வைக்கும். பணம் என்பது மட்டுமல்ல, பணமும் குணமும், பணமும் தானமும், பணமும் தர்மமும், பணமும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும். ஒரு வருடத்தை ஆரம்பிக்கிறோமா, முறையாக ஆரம்பிப்போம். ஒரு ரெகுலேஷனை போடும்போது இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது நடக்கணும், இது நடக்கக்கூடாது. எங்களுக்கு இருக்கிற ஒரு கணக்கிடம் தெரியுமா? அடுத்த வருஷம் உம்ராவுக்கு போகும். உம்ராவுக்கு போக வானம் என்று சொல்லுங்க. ஆனா நானும் நீங்களும் உம்ராவுக்கு போறது போல சஹாபாக்களும் போகல, நபியும் போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகவும் இல்லை, சஹாபாக்களும் போகல. 25 உம்ரா, இத்தனை ஹஜ்ஜி, நல்ல கிடைக்கும், பிரச்சனை இல்லை. அது மட்டுமல்ல வணக்க வழிபாடு, அது மட்டுமல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மட்டுமல்ல ஆசை, அது மட்டுமல்ல நடக்கணும், நடக்க வேண்டிய விஷயங்கள் மாத்திரமோ இருக்கிறது. எனவே அன்பாக சொல்லுகின்ற முதல் பாடம் என்ன? வாழ்க்கை சென்று சொல்லி ஒரு வேலை திட்டத்தை போட்டு இப்படித்தான் மாறும், இப்படித்தான் மாறும். இதற்கு முந்தைய ஒரு ஜிம்மாவில் சொன்னேன்,
மரண அறிவித்தலையும் வாசிக்க வேண்டிய மரண அறிவித்தலையும் எழுதி வச்சிருப்போம். இந்த மரண அறிவித்தல் இப்படித்தான் வாசிக்கப்பட வேண்டும். இந்த மரண அறிவித்தல் இப்படித்தான் வாசிக்கப்பட வேண்டும். இந்த மரணம் என்ற வாழ்க்கையினுடைய வரலாறாக இருக்க வேண்டும். ஒரு சம்பவம் அல்ல. பிறந்தவர்கள் எல்லாம் மூத்தாகுவார்கள். தாயும் தகப்படும் இல்லற வாழ்க்கை விளாற்றினார்கள். ஏதோ பிறந்து விட்டோம். அது வரலாறு அல்ல. அது ஒரு நிகழ்வு, அது ஒரு இன்சிடென்ட், அது ஒரு சம்பவம். சரி, அப்படி பிறந்துட்டோம். இழப்பு என்பது ஒரு வரலாறு அல்ல. இழப்பு என்பது ஒரு சம்பவம். காண முடிந்தால் போக வேண்டும். வருபவர்கள் எல்லாம் போய்கொண்டே இருப்பார்கள். மௌத்தாகுவதல்ல வரலாறு. ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு சாதனையாக நிலைநாட்டிவிட்டு செய்துவிட்டு மௌத்தாகுவது வரலாறு. இந்த வருடத்துக்குள் எனக்கு மௌத்து வந்தால் அப்படித்தான் மௌத்து வர வேண்டும். இந்த வருடத்தில் அரச உத்தியோகத்திலிருந்து பள்ளியில இமாமாக இருந்துட்டு, பள்ளியில முஅஸ்ஸினாக இருந்துட்டு, பள்ளியில நிர்வாகியாக இருந்துட்டு, பொறுப்புகள் இருந்த ஒருத்தர் யாராவது ஒருவர் ஓய்வு பெறப் போகிறார் என்றிருந்தால் அவர் எப்படி ஓய்வு பெற வேண்டும் தெரியுமா? அவர் எப்படி ஓய்வு பெற வேண்டும்? நான் எனக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். நான் எப்படி ஓய்வு பெற வேண்டும்? எங்களுடைய நபி சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓய்வு பெற வேண்டும் என்பதை சொல்லி சொன்னார்கள். எப்படி ஓய்வு பெற வேண்டும்? எனக்கு ஒரு சேவை ஏற்பாடு பாடசாலையில அல்லது நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு 60 வருஷம் ஆகிட்டு எனக்கு ஒரு சேவை செய்ய போறாங்க. அன்றைக்கு நாள் நான் என்ன பேசணும்? என்ன கேள்வி பார்ப்போம். அன்றைக்கு நாள் நான் என்ன பேச போறேன்? அன்றைக்கு எழுதி நான் யாருக்குமே மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் நான் சரியாக செய்திருக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் மன்னிப்பு கேட்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நான் சரியாக செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திற்கு நகர்ந்து வாங்க. கடைசி சில சஹாபாக்களை கூப்பிட்டு அப்படித்தான் சொன்னார்கள். மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கேட்கல. என்னால முடியுமானதை செய்தேன், என்னால முடியுமானதை நிறைவேற்றினேன். எனக்கு எவ்வளவு தான் ஏதுமாக இருந்துச்சு. எனக்கு நல்ல ஒரு நிர்வாக சபை கிடைக்கவில்லை, எனக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைக்கவில்லை, எனக்கு நல்ல உணவாக்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி இன்னமத்தரின் பக்கமாக உங்களோட கைதியர உங்களோட இயலாமைய நீங்க சாடாமல் நீங்க சொல்லணும். நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை கிடையாது, செய்ய வேண்டிய பொறுப்பை சரியாக செய்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி வாழ்க்கைக்கு முடித்துக் கொள்ளுவோம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை செய்வாங்க. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சமூகத்தை புதிய ஒரு வெள்ளத்தை ஆரம்பித்து போகிறோமா? எப்படி அதை நடத்துவது? எப்படி எந்த ஆத்மீக வாழ்க்கை இருக்க வேண்டும்? எந்த ஆத்மீக வாழ்க்கை குர்ஆன் சொல்லுது, நான் சொன்னேன். இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். குர்ஆன் சொல்லுதோ நாங்க சொல்லுங்கோன்னு சொல்றோம் தானே. இதுக்கு அரபிக் வேர்டு என்னன்னா சல்லு. சல்லு ஹதீஸ் தவந்திருக்கு. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் எப்படி தொழ நீங்க கண்டீங்களோ அப்படி நீங்க தொழுங்கோன்னு சொல்லித்தான் ஹதீஸ் தவந்திருக்கு. ஆனா குர்ஆன்ல தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லக்குள்ள சல்லுன்னு சொல்லி, குர்ஆன்ல சல்லுன்னு சொன்னது நபியின் மீது சலவாத்து சொல்றது. நபியின் மீது சலவாத்து சொல்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. இந்த சலவாத்து தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை எஸ்டாப்லிஷ் பண்ணுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்கோ, தொழுகையை நிலைநாட்டுங்கோ. இல்லைங்க நீங்க சோசியல் மீடியாவிலையும் மாஸ் மீடியாவிலையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு மாற்று மனத்தை சார்ந்த சகோதரர்கள்
அவங்க செய்யக்கூடிய அந்த மத வழிபாடுகளை எப்படி உள்ளட்சத்தோடு, எப்படி ஒரு வகையான ஆக்ஷனோடு, எப்படி ஒரு வகையான தியானத்தோடு, எப்படி ஒரு வகையான ஒருமைப்பாட்டோடு அதை செய்வாங்க என்று சொல்லி அது எல்லா இடத்திலையும் ப்ரமோட் பண்றாங்க. என்னோட தொழில்நுட்படி யோகாவுக்கு போக பார்ப்போம், அங்க சொல்ற அங்க போல சரியான மன நிம்மதி முஸ்லீம்கள் சொல்றாங்க. அதை செஞ்சு பார்த்தா வேற, அதுல மூச்செடுத்து பார்த்தா வித்தியாசம், அதுல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தா பெரிய ஒரு வகையான ஃபீலிங். யாரு சொல்றது? இதை முஸ்லீம்கள் சொல்றாங்க. சொல்லுகைன்னா சொல் அப்படி இல்லையா? யார் சொல்வார்கள்? சொல்லக்கூடிய முறை பிரகாரம் யாரும் சொல்வார்கள். சொல்லுது நாங்க சொல்றோம், இந்த மருந்த பாலிலும் இந்த நோய் குணமாகும். சில மெடிசின்ஸ் இருக்குது, அவங்க சொல்லுவாங்க இந்த நோய்க்கு இதுதான் மெடிசின், இதுக்கு தவிர வேற மெடிசின் உலகத்தில் என்ன கண்டுபிடிக்கப்படல, இந்த நோய்க்கு இந்த மருந்தை அப்ளை பண்ணுங்க உங்களோட நோய் குணமாகும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நாங்க எல்லாரும் விருப்பம் பாவம் இல்லாம வாழும். நாங்க எல்லாரும் விருப்பம் பாவம் இல்லாம வாழணும், புறம் பேசக்கூடாது, வானம் எல்லா வகையான பாவத்தை வெளியே வந்து ஒரு ஹெல்தியாக ஒரு சந்தோஷமாக வாழணும், பாவம் இல்லாம வாழணும். அதுக்கு என்ன தெரியுமா மருந்து? அதுக்கு என்ன மருந்து? அம்மா சொல்றான், இந்த தொழுகையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கைக்கு எல்லா வகையான பாவங்களும் அருவருப்பான விஷயங்களும் அசுத்தமானவைகளும் உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஓரமாக இருந்து குர்ஆன். இப்ப நான் நீங்கள் யோசிக்கலாம், குர்ஆன் சொல்றதுல மாற்று கருத்து கிடையாது, உண்மை. ஏன் வாழ்க்கையில நான் தொழுது கொண்டே இருக்கிறேன், ஆனா பள்ளிக்கு வரக்குள்ளே வட்டிக்கு சைன் பண்ணிட்டு தான் வந்தேன், சும்மா தொகுத்து பேச வட்டிக்கு சைன் தான் பண்ண போறேன். ஜும்மாவுக்கு வரக்குள்ளே ஜீவத்து பேசிக்கொண்டு தான் வந்து போகக்குள்ளே ஜீவத்து பேசிக்கொண்டு தான் போறேன். பள்ளிக்கு வரும்பொழுதும் கண்ணால பாவம் செஞ்சு கொண்டுதான் வந்து, பள்ளிக்கு போகும்போதும் கண்ணால பாவம் செஞ்சு கொண்டுதான் போவேன். அல்லாஹ் சொல்றான், நீ தொழுகையை சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணினா உன் வாழ்க்கைக்கு எல்லா வகையான பாவங்கள் இல்லாம போய்விடும் என்று அல்லாஹ்வுடைய உண்மை சொல்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா எதிர வாழ்க்கையில இந்த தொழுகையாக இருக்குது. ஆனா பள்ளிக்கு வார வாகனமும் வட்டியில் ஓடுற வாகனம், பள்ளியை விட்டு போய் ஏறுற வாகனம் வட்டியில் ஓடுற வாகனம். நான் யாருக்கு சொல்றதுக்கு அன்பாக சொல்லுகின்றேன், இந்த வருடத்தை டிக்ளை பண்ணுங்கோ, இந்த வருடத்தை டிக்ளை பண்ணுங்கோ, இந்த வருடத்தில் நான் மாறணும், நான் மாறணும். என் ஸ்பிரிச்சுவல் லைஃப், என் ஃபேமிலி லைஃப், என் பிசினஸ் லைஃப், என் ஹெல்த், என் ஹெல்த்தை நான் மாற்றணும். கருது குடிக்காம ஹெல்த்தை நான் மெயின்டைன் பண்ண போறேன். என் சாப்பாடு ஃபுட் கல்ச்சர் இப்படித்தான் மாறப்போகுது. இந்த சோசியல் லைஃப் இப்படித்தான் இருக்க போகுது என்று சொல்லி சில முடிவுகளை செய்வோம். ரெகுலேஷன்ஸை கொண்டு வாங்க வாழ்க்கையில, அந்த ரெகுலேஷன்ஸை கொண்டு மட்டும்தான் எங்கள வாழ்க்கையை எங்களுக்கு திருத்திக் கொள்ள முடியும். அதைத்தான் குர்ஆன் சொல்லுது, நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில அல்லாஹ் உங்களை மாற்ற மாட்டான். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, அதை நீங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க. என்ன நான் மாற்றணும், நான் நல்ல ஒரு மனிதனாக இருக்கணும், என்ன மரண அறிவித்தல் இப்படித்தான் வாசிக்கப்பட வேண்டும், என்னை பற்றி மக்கள் இப்படித்தான் கரைக்க வேண்டும், என்னுடைய ஆக்கங்கள் இப்படித்தான் அமைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை வாழ்க்கையில வகுத்துக் கொள்வோம், திட்டமிட்டுக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு பந்தமாக வரக்கூடிய வருடம் இருக்க வேண்டும். அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய ரமலானும் ஹஜ்ஜும் மீலாதும்
அதை தொடர்ந்து வரைக்கின்ற அத்துணை நல்ல நாட்களும் நல்ல மாதங்களும் நல்ல சந்தர்ப்பங்களும் என்னையும் உங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றி அமைக்கக்கூடிய நாட்களாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு யா அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஐதுகளையும் வழக்கத்துகளையும் மட்டுமாக்கி வைப்பாயாக. எல்லா வகையான பாவங்களையும் பாதுகாத்துவாயாக. தொழுகையை சரியாக சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் சில கொள்கைகளை பொருந்திக் கொள்வாயா, இந்த கொள்கைகளை பொருந்திக் கொள்வாயா. உள்ளச்சம் நிறைந்த கொள்கையாக எங்களுடைய கொள்கையாக்கி வைப்பாயாக. எந்த கொள்கையை தொழுவதின் காரணமாக சாபம் உண்டாகுமோ அந்த